ஆமா உண்மைதான். ஏன்னா லோகேஷ் வந்து இப்ப ரஜினி கமல் 2 பேரையும் வச்சு வந்து ஒரு படம் பண்றாரு. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். அதான் மிஸ்டர் கோல்ட், தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். கமல் ரஜினி லோகேஷ் இயக்கத்தில் நடிக்கிறாங்கிற அந்த ஒரு சின்ன ஒற்றை வரி செய்தி போதும், எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டு அவன் மண்டையில படத்தை ஓட்டிக்கிட்டு இருப்பான். நீங்களும் இப்போ ஒரு ட்வீட் போட்டணும்னு நினைக்கிறேன், அது அதுக்கு தானா? ஆமா உண்மைதான். ஏன்னா லோகேஷ் வந்து இப்ப ரஜினி கமல் 2 பேரையும் வச்சு வந்து ஒரு படம் பண்றாரு. கமலும் ரஜினியும் சேர்ந்து நடிக்கிற படத்துல கமல்ஹாசன் ஹீரோ, ரஜினிகாந்த் வில்லன் அப்படின்னா அது அவங்க ரசிகர்களே ஏத்துக்க மாட்டாங்க. அலாவுதீன் அற்புத விளக்கம் சில்ல போட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ற படம் அப்புறம் 46ன்னா என்ன தெரியுமா? 46 வருஷத்துக்கு பிறகு சேர போறாங்க அப்படின்னு ஒண்ணா நம்ம வந்து அந்த குதிரையை அவிழ்க்கலாம்ங்கிற அடிப்படையில் தான் அதை நான் போட்டேன். கைதி 2 அப்படிப்பட்ட ஒரு படமா இருக்கும். கைதி 2 பட்ஜெட் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 175 to 190 கோடி. கார்த்தி வெர்சஸ் சூர்யா, அதுதான் அந்த படத்தினுடைய யூஎஸ்பியா இருக்க போகுது. சூர்யா வந்து அதுல வில்லன், இவர் வந்து ஹீரோ. இப்ப இவங்க 2 பேருக்குமான மோதல் தான் அந்த படத்தினுடைய கதை. அமீர்கான் சாரோட எப்படி அவர் கை கோர்த்தார் அப்படிங்கிற விஷயம் லோகேஷ் கிட்ட அமீர்கானே கேட்டிருக்காரு. ஏன்னா என்னைய வச்சு உங்க ஸ்டைல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால என்னைய வச்சு நீங்க ஒரு படம் பண்ணுங்க. ஸோ அதனுடைய தொடர்ச்சியா தான் அந்த சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் ஏற்கனவே சூர்யாவுக்கு சொன்ன அந்த இரும்பு கை மாயா. இன்னைக்கு சினிமாவில் பார்த்தீங்கன்னா ரஜினி வெர்சஸ் விஜய் அப்படிங்கிறது தான் இருக்கு. இப்போ என்னாச்சு அப்படின்னா, இப்போ ரஜினி படத்தை நம்ம எப்படியாவது காலி பண்ணணும் அப்படிங்கிறதுனால விஜய் ரசிகர்கள் திட்டமிட்டே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அவதூறு விமர்சனங்களை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. 1000 கோடி அது சாத்தியமாகுமா? ஆனால் 1000 கோடி வந்து இந்த படத்துக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் முதல்ல வேட்டை என்ன ஒரு படம் வந்தது, அதுலேயும் ரஜினிகாந்த் தான் ஹீரோ. ஆனால் அந்த படத்தை யாரும் பார்த்தீங்கன்னா 1000 கோடி அப்படின்லாம் சொல்லவே இல்லை. ஆனால் இந்த கூலி படத்தை வந்து எல்லாரும் அந்த இடத்துல தூக்கி வச்சது காரணம் என்னன்னா, லோகேஷ் கனகராஜ் இயக்குகிற படம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணம். ரஜினி சார் அண்ட் கமல் சார் சேர்ந்து எப்போ படம் பண்ண போகிறாங்க லோகேஷ் அவர்களுடைய டைரக்ஷன் அப்படிங்கிறது நீங்களும் இப்போ ஒரு ட்வீட் போட்டுன்னு நினைக்கிறேன், அது அதுக்கு தானா? ஆமாம் உண்மைதான். ஏன்னா லோகேஷ் வந்து இப்போ ரஜினி கமல் 2 பேரையும் வச்சு வந்து ஒரு படம் பண்ணுறாரு. ஓகே, அதற்கான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த தகவல் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னையே தெரியும். இதில் என்ன சிக்கல் அப்படின்னா, இப்போ எல்லாருமே நண்பர்களாக இருப்பதால் திடீர்னு வந்து நம்ம கையை கட்டி போட்ட மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணிடுவாங்க. சார் சொல்லிடாதீங்க சார், இப்போ தான் சார் நாங்கள் பேசி ஒர்க்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் இந்த நேரத்தில் போட்டு உடச்சிடாதீங்க அப்படின்னு அவங்க கேட்டுக்கிட்டதால் நம்ம வந்து அதை வெளிப்படையாக பேசாமல் இருந்தோம். சேம் டைம் என்னென்னா, இந்த விஷயம் நமக்கு தெரியும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருப்பதால் ஒரு குவிஸ் மாதிரி ஒரு ட்வீட் மட்டும் போட்டுக்கிட்டே இருந்தேன். 21 + 25 46ன்னு ஒரு ட்வீட் போட்டேன். அப்புறம் அலாவுதீன் அற்புத விளக்குடைய ஸ்டில்லை தூக்கி ஃபஸ்ட்டு போட்டேன். ஸோ இதெல்லாம் பார்க்குறவங்களுக்கு ஒன்றும் புரியாது, சரி எதை இவனுக்கு லூஸ் ஆகிட்டாம போல இருக்குது அப்படின்னு நினச்சிருப்பாங்க. இது நடக்கும்போது வந்து நம்ம அதை ரிவீல் பண்ணலாம். நான் அலாவுதீன் அற்புத விளக்கும் ஸ்டில்லை போட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ற படம் அப்புறம் 46ன்னா என்ன தெரியுமா? 46 வருஷத்துக்கு பிறகு சேர போகிறாங்க அப்படின்னு ஒன்றா நம்ம வந்து அந்த குதிரையை அவிழ்க்கலாம்ங்கிற அடிப்படையில் தான் அதை நான் போட்டேன். ஸோ அந்த படத்தை வந்து இப்போ ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் அவங்க தான் தயாரிக்கிறேன். கமல்ஹாசனும் ரெட் ஜெயின் நிறுவனம் சேர்ந்து தயாரிக்க போகிறாங்க. பட் அதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. விரைவில் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே. ஏன்னா இந்த ஒரு காம்போ வந்து வரப்போகுதுங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற மாதிரியே ரஜினி சாரை ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வில்லனாக வச்சு பண்ண போகிறாருங்கிற அந்த விஷயத்தையும் லோகேஷ் அவர்களும் இருக்கட்டும், ரஜினி சார் இருக்கட்டும், ஆடியோ லான்ச்சில் பேசியிருந்தாங்க. அந்த படம் நடக்குமா? ஏன்னா அதில் வந்து நிறைய ஹீரோஸ் இருக்கிறாங்க, இவர் மட்டும்தான் வில்லன் அப்படின்லாம் கேள்விப்பட்டோம். ஸோ அது நடக்குமா? அதுக்குரிய பாசிபிலிட்டி இல்லை, அதை பற்றி நமக்கு தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்சு ரஜினி வந்து வில்லனாக நடிப்பதற்கு வாய்ப்பு குறைவு. இப்போ ஒரு படத்தில் வந்து ரஜினியே ஹீரோ, ரஜினியே வில்லன் அப்படின்னா அவர் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் அவருக்கு எந்த இமேஜ் பிரச்சனையும் இருக்காது. ஆனால் இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன்னா, இப்போ கமலும் ரஜினியும் சேர்ந்து நடிக்கிற படத்தில் கமல்ஹாசன் ஹீரோ, ரஜினிகாந்த் வில்லன் அப்படின்னா அது அவங்க ரசிகர்களே ஏற்றுக்க மாட்டாங்க. புரியுது. அதனால் அப்படி ஒரு முயற்சி இப்போ நடக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கமல் ரஜினி லோகேஷ் இயக்கத்தில் நடிக்கிறாங்கிற அந்த ஒரு சின்ன ஒற்றை வரி செய்தி போதும், எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டு அவன் மண்டையில் படத்தை ஓட்டிக்கிட்டு இருப்பான். ரஜினி ரசிகன் என்ன நினைப்பான், கமலஹாசன் வந்து இவர் ஓங்கி அடிக்கிறாருன்னு அவன் நினச்சிக்கிட்டு இருப்பான். கமல் ரசிகன் என்ன நினைப்பான், ரஜினி வந்து இவர் போட்டு புரட்டுவாருன்னு அவன் நினச்சிக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி ஆளாளுக்கு ஒன்று ஓட ஆரம்பிச்சிடும். அது வந்து பெரிய படங்களுக்கு
மட்டுமே சாத்தியம். இந்த கூலி படத்துக்கான இந்த ரிவ்யூ பற்றி ஏன் அந்த ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ இவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு நினைக்கிறேன்? இல்லை, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா படம் பார்க்குற ஒவ்வொரு பார்வையாளருக்குமே அந்த படத்தை விமர்சிக்கிற உரிமையும் தகுதியும் இருக்குது. அதை வந்து நம்ம முதல்ல அட்மிட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சாதாரண ஒரு பார்வையாளர் படத்தை பார்க்குறாரு அப்படின்னா அவருடைய சர்க்கிளில் வந்து அதை ஷேர் பண்ணுவார். நல்லா இருக்குது, நல்லா இல்லை, ஒரு தடவை பார்க்கலாம், 2 தடவை பார்க்கலாங்கிற மாதிரியான ஒரு கருத்தை வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்கள்னு ஒன்று வந்து அறிமுகமாகி அது இவ்வளோ பெரிய அளவுக்கு வளர்ந்த பிறகு அதே கருத்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பொதுவெளியில் பகிரப்படுது. இதுதான் இப்போ வழக்கமாக இருக்குது. நான் சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ கூலியை வந்து ஒருத்தர் போய் பார்த்தாரு, அவருக்கு பிடிக்கலை அப்படின்னா அதை வந்து அவர் பொதுவெளியில் ஷேர் பண்ணுறதுக்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் கூலி படத்துக்கு வந்த அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பார்வையாளனுடைய ஒரு ஜெனியூனான கருத்தாக இல்லாமல் படம் ஓடிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு 1 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் முடிகிறதுக்குள்ள ஒரு நெகட்டிவான ரிவ்யூ பரப்பப்படுவதை வச்சு பார்க்கும்போது இது வந்து ஒரு உள்நோக்கத்தோடு திட்டமிடப்பட்டு இந்த மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூஸ் பரப்புனாங்க அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் யார் இதை செய்கிறா அப்படின்னு தான் அடுத்த கேள்வி. நீங்கள் அதை தொடர்ந்து கவனித்தாலே தெரியும். இன்றைக்கி சினிமாவில் பார்த்திங்கன்னா ரஜினி வெர்சஸ் விஜய் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஒரு காலத்தில் விஜய் வெர்சஸ் அஜித்தாக இருந்தது. இப்போ அஜித் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த லைன்லேயே இல்லை. ரஜினியும் இவர் தான் இப்போ எதிரெதிர் போட்டியாளர்களாக இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேருடைய ரசிகர்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மோதலும் விரோதமும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ என்னாச்சு அப்படின்னா, இப்போ ரஜினி படத்தை நம்ம எப்படியாவது காலி பண்ணணும் அப்படிங்கிறதுனால விஜய் ரசிகர்கள் திட்டமிட்டே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அவதூறு விமர்சனங்களை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ சமீப காலமாக மக்களுடைய மனநிலையிலையும் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ இந்த நெகட்டிவ் ரிவ்யூ எடுத்துக்கிட்டால் உள்நோக்கத்தோடு இந்த விஜய் ரசிகர்கள் ஒரு பக்கம் பண்ணாலும் இன்னொரு பக்கம் யாருடைய ரசிகனும் இல்லாத ஒரு நடுநிலை பார்வையாளனும் கூட பார்த்தீங்கன்னா கூட்டத்தர கூட்டமாக கல்லெறிகிறான். ஓகே, அதுவும் வந்து ஒரு வகையான மனநிலை தான். என்னென்னா, இப்போ ஒரு பெரிய ரவுடியை 4 பேர் போட்டு சாத்தும் போது ஒருத்தர் தூரத்தில் நின்று ஒரு கள்ளத்தீக்கு அடிப்பான் மறைஞ்சிருந்து. என்னென்னா அவனுக்கு ஒரு திருப்தி, அந்த ரவுடியை நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய படத்தை நானும் அடித்து காலி பண்ணிட்டேன் பார்த்தியா அப்படின்னா உள்ளூர ஒரு குரூர திருப்தியை வந்து இவங்க மக்கள் வந்து அனுபவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் கூலி படத்துக்கு பார்த்திங்கன்னா இவ்வளவு மோசமான ஒரு விமர்சனங்கள் வருவதற்கு காரணமாக இருக்குது. பட் அதே நேரம் இந்த அவதூறு பிரச்சாரங்களை எல்லாம் தாண்டி அந்த படம் நிற்கணும் அப்படின்னா அந்த கண்டென்ட் வந்து ஒரு சரியான கண்டென்ட்டாக இருந்திருக்கும் பட்சம் இதையெல்லாம் அது காலி பண்ணியிருக்கும். புரியுதா இல்லையா? மக்களே பார்த்திங்கன்னா இந்த விமர்சனங்களை எல்லாம் நிராகரிச்சிருப்பாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த கூலியுடைய கதையும் ஒரு பலவீனமான கதை, திரைக்கதையும் பார்த்திங்கன்னா ஒரு சுவாரஸ்யமற்ற திரைக்கதை. ஸோ இதெல்லாம் சேர்ந்து வந்து அதுக்கு வந்து ஒரு பெரிய மைனஸ் ஆகிடுச்சு. முக்கியமாக அந்த விமர்சனத்துலேயுமே இப்போ லோகேஷ் அவர்களை வந்து ஓவர் ரேட்டட் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், ரஜினி சார் அவர்களை இவருக்கு இன்னும் கொஞ்சம் வயசாகிடுச்சுப்பா, ஏஜ்ட் ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நாளில் அவர் ரிட்டையர்ட் ஆகலாம், இனிமேல் அந்த படங்கள் பண்ண வேண்டாம், இப்படி தனி மனித தாக்குதலாக நிறைய விமர்சனங்கள் பார்க்கப்படுது. என்னென்னா, இப்போ ஒரு மீடியாவுக்கும் ஒரு தனி நபருக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆனந்தவிடன் விமர்சனம் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க கூலிக்கு, அவங்க வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. நீங்கள் லோகி வந்து ஒரு ஓவர் ரேட்டட் டைரக்டரு, அவர் வந்து இந்த மாதிரி எடுத்துட்டாருங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. ரஜினிகாந்துக்கு வயசாகிடுச்சு, நீங்கள் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுங்கிற வார்த்தையும் பயன்படுத்த மாட்டாங்க. அதே நேரம் இப்போ ரஜினிகாந்துக்கு வயசான உண்மையை, ரஜினிகாந்துக்கு வயசானதால் இந்த படத்தில் அந்த கேரக்டர் அவரால் சிறப்பாக பண்ண முடியலை அப்படின்னா அதை வந்து அவங்க நாசூக்காக சுட்டி காட்டுவாங்க. ஃபைட் சீன்லாம் பிரமாதமாக பண்ணுறாங்க, அதையும் மீறி அவருடைய முதுமை எட்டி பார்க்குதுங்கிற மாதிரி ஒரு நாகரிகமான நாசூக்கான வார்த்தையில் அதை வந்து கன்வே பண்ணுவாங்க. ஆனால் இப்போ தனிநபர்கள் விமர்சனத்தில் இந்த கண்ணியத்தை, இந்த நாகரிகத்தை நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. புரியுதா இல்லை? இன்னொன்று, அவன் எங்கேயோ உட்காந்துக்கிட்டு பண்ணுறான். அப்போ என்ன பண்ணுவான், நம்மளை ரஜினிகாந்த் கேட்க போகிறதில்ல, நம்மளை லோகேஷ் கனகராஜ் தேடி வந்து ஏண்டான்னு சட்டையை பிடிக்க போகிறதில்ல, அப்புறம் என்ன நம்ம அடித்து விடுவோம் அப்படின்ட்டு அவனுக்கு தெரிந்த மொழியில், பெரும்பாலும் நாகரிகமற்ற மொழியில் வந்து விமர்சனம் பண்ணுறதை அவங்க வழக்கமாக வச்சுருக்காங்க. பட் நான் பொதுவாக சொல்கிறது என்ன அப்படின்னா, இது போன்ற விமர்சனங்களெல்லாம் நீங்கள் காதில் வாங்கிக்காதீங்க. அது மாதிரி இங்கிருந்து வருகிற பாராட்டையும் கூட நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. ரெண்டையுமே நீங்கள் சமமாக பாவிக்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மன உளைச்சலை கொடுக்காது. அதுதான் நான் சொல்ல வருகிற விஷயம். ஓகே, இவ்வளோ விமர்சனம் தாண்டியும் 4 நாட்களில் 400+ கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கதா அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் எந்த அளவுக்கு வந்து உண்மையான ஒரு விஷயமா இருக்கும், அண்ட் அவங்களோட ரீச் வந்து 1000 கோடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி போயிருந்தாங்க, அது சாத்தியமாகுமா?
இல்லை முதல்ல சொல்லணும்னா 1000 கோடி வந்து இந்த படத்துக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் முதல்ல இந்த படம் 1000 கோடி வசூல் பண்ணுங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திய ப்ராஜெக்ட் இது. நீங்கள் வேட்டைன்னு ஒரு படம் வந்தது, அதுலேயும் ரஜினிகாந்த் தான் ஹீரோ. ஆனால் அந்த படத்தை யாரும் பார்த்தீங்கன்னா 1000 கோடி அப்படின்லாம் சொல்லவே இல்லை. ஓகே. ஆனால் இந்த கூலி படத்தை வந்து எல்லாரும் அந்த இடத்துல தூக்கி வச்சதுக்கு காரணம் என்னென்னா லோகேஷ் கனகராஜ் இயக்குகிற படம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணம். ரஜினி படமாக இருந்தாலும் அந்த என்ன காம்பினேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் ஆடியன்ஸே என்ன நினச்சாங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக 1000 கோடி வசூல் பண்ணும் அப்படின்னு அவனுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ படம் வந்ததற்கு பிறகு பார்த்திங்கன்னா அதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் அதே நேரம் நான் பல நேர்காணலில் சொன்னதே இங்கேயும் சொல்ல விரும்புகிறேன். லியோ படம் வரும்போது பார்த்திங்கன்னா இதை விட மோசமான ரிவ்யூஸ் இருந்தது. முக்கியமாக அந்த செகண்ட் ஹாஃப் பற்றி பல பேர் பார்த்திங்கன்னா பயங்கரமாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் லோகேஷ் தரப்பிலிருந்தே அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்குற அளவுக்கெல்லாம் போச்சு. அப்பேற்பட்ட நெகட்டிவ் விமர்சனத்தை சந்தித்த லியோ படமே 600 கோடிக்கு மேலே வசூல் பண்ணுச்சு. அப்போ எனக்கு தெரிஞ்சு கூலி படமும் வசூலில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு பெஞ்ச் மார்க்கை கிரியேட் பண்ணு நான் நம்புகிறேன் பர்சனலாக. என்னென்னா அந்த பெரிய நடிகர்கள் படத்துக்கு ஒரு பெரிய அனுகூலம் என்ன அப்படின்னா, இப்போ கூலி படமே இருக்கட்டுமே, இப்போ நீங்கள் போய் உங்கள் நண்பர்கிட்ட வந்து படம் மொக்கங்க நல்லா இல்லைங்கன்னு சொன்னால் அவர் அதை கேட்டுக்குவார். ஆனால் அவர் போய் படத்தை பார்த்துட்டு வந்து ஆமாம் நீங்கள் சொன்னது உண்மைதான், படம் மொக்க தான் அப்படின்னு சொல்லுவார். புரியுதா இல்லையா? ஏன்னா ஒரு விமர்சனத்தை கேட்டு ஐயோ படம் மோசமாக இருக்கா நம்ம போவேணா அப்படிங்கிற முடிவை இப்போ விஜய் படம் ரஜினி படத்துக்கெல்லாம் மக்கள் எடுக்க மாட்டாங்க. நம்ம ஒரு தடவை போய் பார்த்துருவோம் அப்படிங்கிற மனநிலை தான் மக்கள்கிட்ட பெரும்பாலும் இருக்கும். அப்போ இவங்க போய் பார்க்கும் போதே அங்கே இவங்களுடைய பணம் கிரெடிட் வசூலில் வந்து போய் சேருது இல்லை. அதனால் கண்டிப்பாக இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு கௌரவமான வசூலை எட்டும். அதில் எந்த மாற்றம் அப்புறம் நீங்களே சொன்ன மாதிரி இப்போ 4 நாளில் இவ்வளோ ரூபா 400 சில்லற கோடி 404 கோடி ஏதோ கலெக்ட் பண்ணதாக அவங்க சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னுடைய வரவேற்பை புரிஞ்சுக்கலாம். பட் நான் வந்து இங்கே மீடியேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் தியேட்டருக்காரங்கள்ட்டலாம் பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிங்கிள் தியேட்டரில் வந்து அந்த கலெக்ஷன் ட்ராப் ஆனது உண்மைதான். ஆனால் மல்டிப்ளெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர டைட்டாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே கருத்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த வசூல் கணக்கை பட நிறுவனங்கள் வெளியிடுறது இருக்குல்ல, அது வந்து ஒரு பெரிய போங்கு. என்னன்னா ஒரு சின்ன தயாரிப்பாளர் அல்லது ஒரு இண்டிவிஜுவல் தயாரிப்பாளர் அப்படி பண்ணுறாருன்னா அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு பப்ளிசிட்டிக்காக ஒரு மிகையான நம்பரை தான் அவங்க போடுவாங்க. ஆனால் ஒரு சன் பிக்சர்ஸ் மாதிரியான ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் அதை செய்யாது. புரியுது? ஏன்னா அவங்களுடைய அதிகாரப்பூர்வ பக்கத்தில் இருந்தே நீங்கள் இவ்வளோ ரூபான்னு போடும்போது ஒரு ஜிஎஸ்டி காரனா ஐடி காரனா என்ன பண்ணுவோம், அதையே ஒரு எவிடன்ஸாக வச்சுக்குவோம். அதனால் அந்த ஆபத்து இருப்பதால் வந்து இவங்க வந்து கூடுதலாக ஒரு நம்பரை போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் கிட்டத்தட்ட அவங்க சொன்ன அந்த தொகைங்கிறது சரியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஏன்னா இப்போ இந்த 1000 கோடிங்கிற ஒரு விஷயம் வெறும் விமர்சனத்தினால மட்டும் தடைப்பட்டிருக்கா, இல்லை அந்த ஏ சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலையும் தடைப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஏ சர்டிஃபிகேட் வந்து படத்துக்கு ஒரு பின்னடைவு தான், அதில் மாற்றமே இல்லை. அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் நிச்சயமாக வசூலை பாதிச்சிருக்கும். ஏன்னா இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் ஏ சர்டிஃபிகேட் படங்களுக்கு நீங்கள் ஒரு 10 வயசு பயில கவுண்டரில் போய் டிக்கெட் வாங்க சொன்னால் கூட கவுண்டரில் டிக்கெட்டை கொடுப்பாங்க. ஆனால் பிவிஆர் மாதிரியான மல்டிப்ளெக்ஸில் வந்து அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த ஏ சர்டிஃபிகேட்டுங்கிறது அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து அப்படி கூட்டமாக வருவதுக்கு வந்து ஒரு பெரிய தடையாக மாறிடுச்சு. அதில் எந்த மாற்றமே இல்லை. ஓகே சார். இதை தாண்டி இவங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னது, இந்த படம் பேன் இண்டியாவாக மாறும் அப்படிங்கிற விஷயம். அது உண்மையில் நடந்ததா? இந்த அமீர் கான் அவர்களாக இருக்கட்டும், நாகார்ஜுனா அவர்களாக இருக்கட்டும், இது எல்லாமே பேன் இண்டியாவுக்காக கொண்டு வரப்பட்டதான் அப்படிங்கிற ஒரு தகவலுமே இருக்குது. அதாவது வசூலில் இந்த படம் வந்து ஒரு பேன் இண்டியா படத்துக்கான தகுதியோடு வந்து அந்த பணத்தை கலெக்ட் பண்ணியிருக்கு. அதில் மாற்றம் இல்லை. ஆனால் ஒரு படமாக பார்க்கும்போது இவர்களால் இந்த படத்துக்கு நன்மை நடந்திருக்கா அப்படின்னா இல்லை. அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ இவங்க யார் யாரை கொண்டு வந்தாங்க? அமீர் கான், நாகார்ஜுனா, சௌபின், உபேந்திரா. நீங்கள் இந்த 4 பேரை பார்க்கும்போது சௌபினுடைய கேரக்டர் மட்டும் தான் அந்த படத்தினுடைய கதையோட ஒட்டிய ஒரு கேரக்டராக அது ஃபுல்லாக ட்ராவல் ஆகிருக்கும். உபேந்திரா கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா இதை ரஜினியுடைய ஜிம்பாய் மாதிரி வந்து பக்கத்திலே வந்துகிட்டு இருப்பார தவிர அவருக்கு பெரிய முக்கியத்துவம் கிடையாது. அப்புறம் நாகார்ஜுனா கேரக்டர், அவர் வந்து படத்தினுடைய வில்லன். அப்போ அந்த வில்லனை வந்து இந்த ஹீரோ எப்படி ட்ரீட் பண்ணணுமோ அப்படி ட்ரீட் பண்ண மாட்டார். ஏன்னா இது நாகார்ஜுனா, அவர் வந்து அப்படிலாம் தீ போட்டு மிதிச்சிட முடியாது. அதனால ஒரு சாஃப்டான ஒரு அணுகுமுறை இருக்கும். அப்போ அதுவே வந்து அது ஒரு படத்துக்கு பலவீனம் தான். அமீர் கான் வர்றது பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு திணிப்பு. படம் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி ஒரு 10 நிமிஷம் படம் ஓட அதுக்குள்ளார தான் அமீர் கானே வருவார். அது ஒரு பிஸ்னஸ்க்காக வேணா உங்களுக்கு அது சரியான முடிவாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் பார்வையாளனுக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எரிச்சலை ஏற்படுத்திக்கிற விஷயம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த படத்தினுடைய வில்லன் யார் அப்படின்னா நாகார்ஜுனா. அவர் வந்து ஏகப்பட்ட மொள்ள மாரித்தனம்லாம் பண்ணியிருக்காரு. நெருங்கி போனதுக்கப்புறம் தான் தெரியுது இவர் நம்பர் 2 அக்யூஸ்டு தான்.
நம்பர் 1 வந்து அமீர் கான்ங்கிறது தெரியுது. அப்போ இவரையே நீங்கள் சுட்டு கொள்றீங்கல்ல, அப்போ அமீர் கானை என்ன பண்ணியிருக்கணும்? அவர் கூட உட்காந்து பீடி குடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி போகிறதுக்கு காரணம் என்னென்னா அமீர் கான்ங்கிறதுனால தான். நீங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேற ஒரு வில்லன் நடிகர் அந்த கேரக்டருக்கு போட்டிருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாங்க, இவர் மாதிரியே அவரையும் போட்டு புரட்டி எடுத்திருப்பீங்க. புரியுதா இல்லையா? ஸோ இதெல்லாம் செய்யாததுனால படத்தில் வந்து இதெல்லாம் வந்து ஒரு பலவீனமான அம்சமாக மாறிடுச்சு. ஓகே. இந்த மாதிரி ரிசல்ட் வந்து லோகேஷ் அவர்களுடைய அடுத்த படத்தில் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுமா? இப்போ கைதி 2 அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் அமீர் கான் படங்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இல்லை, நிச்சயமாக கிடையாது. ஏன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா லோகேஷ் மாதிரியான ஒரு முன்னணி இயக்குனர்களுக்கு உள்ள பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, அந்த ஒரு பட தோல்விகள்லாம் அவர்களை பெருசாக பாதிக்காது. பெரிய உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ பீஸ்ட் படம் வந்தது. அது பார்த்தீங்கன்னா விஜய் படங்களிலேயே அதிக நெகட்டிவ் விமர்சனங்களை சந்தித்த படம் அதுதான். நெல்சனுடைய கரியரே காலி அப்படிங்கிற அளவுக்கு அவரையும் போட்டு வறுத்தெடுத்தாங்க. ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெயிலர்னு ஒரு படம் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா படத்தையும் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பெரிய வசூலை கொடுத்தது. அதனால பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான சிக்கல்லாம் அவங்ககிட்ட இருக்காது. ஆடியன்ஸும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம்லாம் ஒருத்தர் தூக்கி போட்டுற மாட்டாங்க. இப்போவே நீங்கள் இந்த கூலி படம் இந்த மாதிரி விமர்சனங்களை சந்திச்சதுனால பார்த்தீங்கன்னா லோகேஷ்க்கு திறமை இல்லை, இவர் வேஸ்ட்டு, அந்த மாதிரி யாரும் நினச்சிட மாட்டாங்க. என்னடா அது கைதி மாதிரி ஒரு படம் கொடுத்தாரு, லியோ மாதிரி ஒரு படம் கொடுத்தாரு, இதில் வந்து கொஞ்சம் சொதப்பிட்டாரே, அப்படி தான் இருக்கும். அந்த இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் கார்னரோடு தான் அந்த விமர்சனங்களே இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இவருடைய எதிர்காலமே இருண்டதாக நம்ம நிச்சயமாக சொல்ல முடியாது. இப்போ கைதி 2-வை விட இன்னொரு பெரிய ப்ராஜெக்ட் அவர் பண்ண போகிறாரு. அன்னைக்கு இதே ஊடகங்களும் மக்களும் பார்த்தீங்கன்னா அவர் அண்ணாந்து பார்க்க போகிறோம். ஓகே சார், இந்த கைதி 2 அப்படிங்கிற ஒரு படம் எப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்கும்? ஏன்னா கைதி பார்ட் 1 வந்து ரொம்ப வந்து யதார்த்தமான ஒரு மூவியாக இருந்தது. இந்த படம் எப்படி இருக்கும்? ஏன்னா அதில் வந்து நிறைய காஸ்ட் அண்ட் குரூ உள்ளே வர்றாங்க, ரோலக்ஸ் அண்ட் டில்லி அந்த ஒரு மீட்லாம் இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும்? எனக்கு தெரிஞ்ச கைதி 2-வை பற்றி நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா, கார்த்தி வெர்சஸ் சூர்யா, அதுதான் அந்த படத்தினுடைய யூஎஸ்பியாக இருக்க போகுது. சூர்யா வந்து அதில் வில்லன், இவர் வந்து ஹீரோ. இப்போ இவங்க 2 பேருக்குமான மோதல் தான் அந்த படத்தினுடைய கதை. அதே நேரம் நீங்கள் சொன்ன மாதிரி கைதியில் இருந்த அந்த யதார்த்தம், அந்த ஐஜி ஆஃபீஸை போட்டு அடிக்கிறத விட்டுருங்க, கைதியில் இருந்த யதார்த்தம் வந்து கைதி 2-ல இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த கேப்பில் இவர் ஒரு பெரிய மசாலா பட இயக்குனராக வளர்ந்து இவருடைய படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 350 கோடி வசூலுங்கிற அளவுக்கு இவர் இவ்வளோ உயரத்துக்கு வந்துட்டார்ல. இப்போ போய் நீங்கள் வந்து ஒரு ஒரு காம்பேக்டாக ஒரு படத்தை பண்ண முடியாது. எல்லாத்துக்குமே நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா, கைதி 2-உடைய பட்ஜெட் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 175 190 கோடி. அப்போ நீங்கள் அவ்வளோ பணத்தை கொட்டி அதை வந்து நீங்கள் வந்து ஒரு எளிமையான படைப்பாக வந்து அதை எடுக்க முடியாது. இப்போ அதுக்குன்னு ஒரு கிராண்டியர் தேவைப்படும், கொஞ்சம் மசாலாத்தனங்களை நீங்கள் அள்ளி போடணும். இப்போ இதெல்லாம் அள்ளி போடும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த யதார்த்தங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி ஓடிடும். ஸோ அந்த ஆபத்து இதுக்குள்ளார இருக்குது. முக்கியமாக அவரோட எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்த ஒரு விஷயம், அமீர்கான் சாரோட எப்படி அவர் கை கோர்த்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த படம் எப்போ நடக்கும், அதுக்குரிய கிராஃப் எப்படி இருக்கும்னு? இல்லை, அமீர்கான் படம் இப்போ நடக்காது. என்ன இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ அமீர்கான் ஒரு மிகப்பெரிய நடிகராக இருந்தாலும் சென்னையோட வந்து அவருக்கு வந்து ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது. தொடர்புங்கிறது அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்க அம்மா வந்து ஒரு கேன்சர் மாதிரி ஏதோ ஒரு நோயால் பாதிக்கப்பட்டு அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டே இங்கே தான் வந்து கொடுத்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அவர் இங்கே வந்து ஒரு வில்லா எடுத்துகிட்டு அங்கே தங்கி அவங்க அம்மாவுக்கான அந்த ட்ரீட்மெண்ட்லாம் அவரே பார்த்துக்கிட்டாரு. வேலையெல்லாம் ஒத்தி வச்சுட்டு இங்கே வந்து பார்த்தாரு. அதுக்கு முன்னால் உள்ள ஒரு கதை என்னன்னா, லகான் படம் பண்ணாங்கல்ல, லகான் படம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவர் ஏஆர் ரஹ்மான் தான் அதுக்கு மியூசிக்கு, அவர் தானே ஆர்ஆர் பண்ணணும். அந்த ஆர்ஆர் பண்ணும்போது அமீர்கான் வடபழனியில் இருக்கிற ஒரு சாதாரண ஹோட்டலில், அதாவது பெரிய ஸ்டார் ஹோட்டல்லாம் கிடையாது, ஒரு 3 ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்கியிருந்தார். தங்கியிருந்து இந்த ஏஆர் ரஹ்மானுடைய ரீரிகார்டிங்லாம் நடக்கும். அது திடீர்னு ஒரு நாள் 2 நாள் பிரேக் ஆகும்போது அப்படி பக்கத்தில் கமலா தியேட்டருக்கு பொடிநடையாக வந்து அங்கே பல நாட்கள் நைட் ஷோலாம் பார்த்துட்டு உட்காந்துருப்பாராம். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எளிய வாழ்க்கையை சென்னையில் அவர் வாழ்ந்தார். ஸோ அப்போ அதனுடைய தொடர்ச்சி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற டைரக்டர்கள் அவங்களோடலாம் அவருக்கு வந்து ஒரு நட்பு அப்படியெல்லாம் வந்து அப்படி தான் லோகேஷ்க்கும் அவருக்கும் பழக்கம் ஏற்பட்டு இன்றைக்கி 2 பேர் வந்து ஒரு நல்ல நண்பர்கள்ங்கிற அளவுக்கு பழகிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் லோகேஷ் கிட்ட அமீர்கானே கேட்டிருக்காரு, ஏன்னா என்னைய வச்சு உங்கள் ஸ்டைல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் என்னைய வச்சு நீங்கள் ஒரு படம் பண்ணுங்க, அதுவும் முக்கியமாக மசாலா படம் பண்ணுங்க அப்படின்னு அவர் கேட்டு, ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக தான் அந்த சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் ஏற்கனவே சூர்யாவுக்கு சொன்ன அந்த இரும்பு கை மாயாவி, அதை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இவருக்காக பண்ணுற அளவுக்கு அந்த ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. பட் அது வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் அதுக்கு முன்னே இவர் வேறொரு படம் பண்ண போகிறார்.